ரிஷபராசி நேயர்களே உங்களுக்காக தாங்க இப்போ சொல்ல போகிறேன். ரிஷபராசி அப்படின்னாலே ரிஷபம்னாலே காளை காளை மாடு. யார் ரிஷபராசி நேயர்களே நீங்கள் உங்களை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்வீங்க. மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஏன் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, இப்படி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயம் எடுக்கணுனாலும் முடிவெடுக்கிறதுக்கு பொறுமையாக தான் முடிவெடுப்பீங்க. நல்லா சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். ஒரு நல்ல கேரக்டர் தான் அது. ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அப்புறம் அச்சோ அப்படி முடிவெடுத்துட்டோம் அவசரப்பட்டுட்டோம்னு சொல்லி முடிவெடுத்து அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாகவும் இருக்கக்கூடிய, எதையுமே ஒரு நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கே ஒரு உறவு உங்ககிட்ட வந்து நிற்கும். வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா? தாராளமாக ஜாதகம் பார்த்து சொல்லலாம். வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கிடையாது, இப்போ எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம். டேரட் கார்டு பார்த்து சொல்லலாம், அப்புறம் பிரசன்னம் பார்த்துன்னு சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, இது வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ரேக்கின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க, அது மூலயமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, எனக்கு மனசு நிலையில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது, என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலயமா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து அது மூலியமாக சரி பண்ணலாம். வேறு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை. நமக்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும் போது சில சமயங்களில் தாந்திரிக பரிகாரம் மூலியமாக கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அதையும் மந்திரங்கள் மூலியமாக தேவைப்படலாம். அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்களே செஞ்சுக்கும் போது நீங்களே கிளாஸும் கற்றுக்கலாம். இதுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்கள் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸோட வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கற்றுக்கிட்டு. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. போகாரியா இருக்கார், முருகர் இருக்காங்க, நான் இருக்கிறேன். என் மூலியமாக உங்களுக்காக அவங்க கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்யூஷன் கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகன் அருளோட நம்ம அடுத்த 48 நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்து அடுத்த 48 நாளுக்குள்ளே உங்கள் ராசிக்கான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்க போகிறோம். சில உறவுகள் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. மேபி பார்ட்னராக இருக்கலாம், மேபி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு யார் வந்து அமைய போகிறாங்க, அவங்கள இந்த உறவுகளை அந்த வரக்கூடிய ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேண்டான்னு ஒதுக்கிடலாமா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க மூலியமாக நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்த நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அவங்க பாதகமாக இருப்பாங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த 48 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரிஷபராசி நேயர்களே உங்களுக்காக தாங்க இப்போ சொல்ல போகிறேன். ரிஷபராசி அப்படின்னாலே ரிஷபம்னாலே காளை மாடு. நல்ல ஜெய்ஜாண்டிக்காக நல்ல பிரம்மாண்டமாக அப்படியே பார்த்தாலே மிரள்ற அளவுக்கு காளை மாடு. ஒரு தடவை பார்த்தாங்க, கோயில் போயிருக்கும்போது ஒரு காங்கேயம் காளையாம். அது அந்த பக்கம் ஒரு 20 அடி 25 அடி டிஸ்டன்ஸ் அங்கே நிற்கிது. இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு மிரள்றோம், ஒரு மாதிரி இருக்குது. அது சாதாரண பொறுமையாக தான் இருக்காங்க அந்த மாடு. யார் ரிஷபராசி நேயர்களே நீங்கள் உங்களை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்வீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன தெரியுங்களா, மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஏன் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, இப்படி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயம் எடுக்கணுனாலும் முடிவெடுக்கிறதுக்கு பொறுமையாக தான் முடிவெடுப்பீங்க. நல்லா சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். ஒரு நல்ல கேரக்டர் தான் அது. ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அப்புறம் அச்சோ அப்படி முடிவெடுத்துட்டோம் அவசரப்பட்டுட்டோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரிஷபராசி நேயர்கள்கிட்ட நீங்கள் தான் எப்படி தெரியுமா இருப்பீங்க, பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய ஆள். சில நேரங்களில் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு அப்புறமா முடிவெடுத்து அச்சோ புரோஜனம் எல்லாம் போயிடுச்சே, நல்லா கவனிச்சுக்கோங்க, புரோஜனம் எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆளாகவும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது, காளை மாடுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம்லாம் வராது. ரொம்ப பொறுமையாக அப்படியே நிதானமாக பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடக்க முடியாது. அவ்வளோதான் போட்டு துவம்சம் பண்ணி எடுத்துருவீங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவனாக இருந்தாலும் எனக்கு என்னடா பார்த்துலாம்டா வாடா அப்படி. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாகவும் இருக்கக்கூடிய, எதையுமே ஒரு நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய
ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கே ஒரு உறவு உங்ககிட்ட வந்து நிற்கும். யாருன்னு கேட்குறீங்களா? உங்கள் ஸ்பௌஸ். எனக்கு என்ன கல்யாணமே ஆகலைன்றீங்களா? சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கான அந்த உறவுகள் வந்து நிற்பாங்க. எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேட்குறீங்களா? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பௌஸ். அட போங்க சார், ஏற்கனவே என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த 48 நாளைக்கு ரொம்ப சோதிக்கும் அந்த ஸ்பௌஸ் உங்களுக்கு. ஸ்பௌஸ்னால் யாருன்னு கேட்குறீங்களா? கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் அது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். உங்களுக்காகவே அந்த உறவு நிற்குது இப்போ. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த அடுத்த 40 நாள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து அடுத்த 40 நாள் ரொம்ப அமைதியாக இருங்க. இவ்வளோ நாள் அமைதியாக தான் இருந்தாங்க, இனிமேல் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க. சரிங்களா? உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கு உங்களை இந்த உசுப்பேத்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். கோவப்பட்ட வச்சு ஏதாவது உங்களுக்கு இந்த வார்த்தையை வாங்கி ஏதாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட வச்சு அது யாருக்கு? உங்களுக்கே டேமேஜ் திருப்பி கொடுத்துருவாங்க. நல்லா தான் செஞ்சுருப்போம், நல்லா தான் நினச்சிட்டு இருப்போம், நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளை சண்டையை உருவாக்கி விட்டு மற்றவங்க ஊருக்காரங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்ப்பா பொறுமையாக தானேப்பா இருக்க வேண்டியது, ஏமா உன் புருஷன் தானே பொறுமையாக இருந்துட்டு போக வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் நல்ல நாள் தான் செஞ்சேன், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ பற்றியா இப்போ ஏன் முன்னாடி நீ கோவப்படுற பாரேன். அப்போ நான் இருக்கும்போதே கோவப்படுற அப்படின்னா நான் இல்லாத போது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நமக்கு யார்? ரிஷபராசினியர்கள் நமக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு சில உறவுகள் அந்த மாதிரி நம்மளை பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்க இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ தாங்க சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இப்படி பயன்படுத்துறீங்களேன்றீங்களா? பயம்லாம் படுத்தலைங்க, பொறுமையாக இருங்க. சரி, அடுத்து 40 நாள் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்படி அப்பையும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு கேரக்டர். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆள் நீங்கள். அதனால் பொறுமையாக இருந்து செய்யுங்க. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அதுவும் ரிஷபராசினியர்கள் எப்படி தெரியுங்களா? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனித்து கவனித்து இவங்க பதில் சொல்லுவாங்க. நார்மலாகவே அப்படி தான் இருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கவனிங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக சொல்ல வராங்கன்னு ரொம்ப கவனித்து அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து கவனித்து அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். சில சமயங்களில் அவங்கக்கிட்ட டிசிஷன் விட்டுருங்க. யார்? நீங்கள் ரிஷபராசி நேயராக இருந்து உங்களோட கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது டிசிஷன் அவங்க பக்கமே விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ அடுத்த 40 நாள் இந்த காலத்தில் உங்கள் கிரகநிலைகளில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது சரியாகவே அமைஞ்சாலும் அவங்க அதை எதை குறை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லை சரியாக தப்பாக அமைஞ்சுன்னா நல்லா அமைஞ்சாலே குறை சொல்கிற அளவுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சொல்லி எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ என்ன படுத்தி எடுப்பாங்கன்னு பாருங்கள். சிலர் யோசிக்கலாம், ஏற்கனவே அப்படி தாங்க படுத்திக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நான் என்னத்தங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பொறுமையாக இருங்க. ஆனால் 48 நாளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அமைதியாக இருந்து உங்கள் காலத்தை தள்ளுறீங்க பார்த்தீங்களா, ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, இந்த பலன் இதோட விளைவு நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேபி உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 40 நாள் உங்கள் ஸ்பௌஸ் மூலியமாக எந்த விஷயம் வந்தாலும் அமைதியாக இருந்து நீங்கள் சமாளிக்கும் போது அடுத்தது 40 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக இருப்போம். வாழ்க்கை சூப்பராக, எல்லாருக்குமே வாழ்க்கை நல்லா தாங்க இருக்குது. அதுவும் ரிஷபராசினியர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அது வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை நம்ம அமைதியாக பொறுமையாக தாண்டிட்டோம்னா நமக்கு நல்ல பேர், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும். இதை பயன்படுத்திக் கொள்ளும். அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், வாழ்க்கையில் சூப்பராக இருப்போம். வாழ்க வளமுடன்.